காலையிலேயே திவாகருக்கும் வினோதனாக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டை நடக்கும்போது திவாகர் ஏதோ எக்ஸ்போஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அப்போ எக்ஸ்போஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணோடனே விக்ரம் சொல்லியிருக்காரு, எக்ஸ்போஸுங்கிற வேர்டு யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் திவ்யா அங்கே போயிருக்காங்க. அதை கேட்டுட்டு எக்ஸ்போஸுங்கிற வார்த்தையை கேட்டோடனே எக்ஸ்போஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் எப்படி சொல்லலாம், திவாகர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இங்கே யாரோட இதையும் யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அது வெளியே வந்து என்னன்னா வியானா கிட்ட சொல்கிறாங்க. வியானாவும் கானா வினோதனாவும் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, எக்ஸ்போஸுங்கிற வார்த்தை அவர் சொல்லும்போது இவர் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இவர் அன்றைக்கி என்ன சொன்னாருன்னா, என் கூட சண்டை போட்டிருக்கும் போது நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்கன்னு தானே உங்களுக்கு பயம், அதனால தானே அடுத்த நாள் பேச்சுக்கு வர மாட்டேங்கிறீங்க. அந்த நைட்டு வந்து 2 பேரும் பயங்கர ஒரு சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஒய்ஃப் பேச்சு எடுத்தான்னு சொல்லி, அந்த சண்டைக்கு நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து தான் ஆகணும் லிவிங் ஹாலில் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அந்த இன்சிடென்ட்டை சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு நீ என்ன திவ்யா நீ எக்ஸ்போஸ் ஆகிடுவேன்னு பயமா, அதனால் வரமாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதை வந்துட்டு சொல்லிட்டு இப்போ இவர் சொல்லலாம், இவர் சொல்லிட்டு இப்போ வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன திவாகர் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அதுக்கு இவருக்கு எப்படி ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்குறாங்க. அதுக்கு உடனே வந்துட்டு வியானா சொல்கிறாங்க, ஆமாம் இவர் வந்தால் பண்ண, இவர் அழுக, இவர் சாரி சொன்னால் சாரி, இவர் இது பண்ணால் தப்பு கிடையாது, இவர் எக்ஸ்போஸ் சொல்லலாம், இவர் என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் மற்றவங்க பண்ணால் நியாயஸ்தருங்கிற வேஷம் போட்டுருவார், இவர் சொல்லி சாரிங்கிற வார்த்தையை எனக்கு பிடிக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, எனக்கு பொதுவாகவே வெளியிலையுமே சாரி சொன்னால் எதுவும் சொன்னாலுமே பிடிக்காது, தெரியாமல் ஒன்று மிதிச்சிட்டேன் அப்படின்னா சாரி சொன்னால் ஓகே, பட் தெரிஞ்சு நல்லா ஹர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சாரின்னு சொல்கிறத வந்து நான் எப்போவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் நின்று அங்கேருந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போ திவாகர் வந்து அரோரா கிட்டேயும் சாண்ட்ரா கிட்டேயும் அவர் வந்து புலம்பிட்டு இருப்பார், இந்த மாதிரி என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கானா வினோத் சொன்ன மேட்ரு சொல்லிட்டு இருக்கும்போது திவ்யா வந்து இங்கேருந்து பார்த்துட்டு பிரவீன் கிட்ட ஹவான்னு அந்த செந்தில் ஜோக் இருக்குல்ல அதை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அரோராவும் சாண்ட்ராவும் அங்கேருந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது பேசிக் டெக்கோரம் தானே, அவர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார்ல இங்கே, நீங்கள் எதுக்கு இப்போ இந்த டைமில் போய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது சாண்ட்ரா வந்துட்டு ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. சபரியும் வந்து திவ்யாவை பார்த்து சொல்லுவாங்க, அவர் பேசிகிட்டு இருக்காரு, இப்போ இந்த டைமில் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே திவ்யா வந்துட்டு அது என்ன மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை சொல்லிட்டு இப்போ சபரியும் சொன்னால் அரோராவும் சொன்னாங்க, நான் உங்கள் 2 பேர்த்தையும் சொல்லலை, ஏன்னா நீங்கள் மூஞ்சி நார்மலாக வச்சுட்டு சொன்னீங்க, நான் வேணும்னு அவரை இன்சல்ட் பண்ணுறதுக்காகவும் நான் அப்படி பண்ணலை, நான் பாட்டு கேஷுவலாக தான் பண்ணிட்டு இருந்தேன், பட் சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரி ஃபேஸை ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துட்டு கிளம்பி வராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வியானா வந்து அரோரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே எங்களுக்கு பேசிக்காக ரெஸ்பெக்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு. அதை நான் அடுத்த வீடியோவை போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.